இந்த முறை ரொட்டேரியன் குருமூர்த்தி வந்தார், ஒரு லெட்டர் கொடுத்தாரு. இங்கே பாரு, இது ஒரு ஸ்காலர்ஷிப். ஒரு பையன் அட்மிஷன் கிடச்சிருக்கு, அவன் ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கணும்னு சொல்கிறான். இது எங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும். ரோட்ராக் நீ ஏன் இந்த ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக எடுத்து 2800 ரூபா ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர், கேஷியோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர், இது ஏன் நீங்கள் வாங்க அட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. சொன்னேன் சரி ஓகே சார் அப்படின்ட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கலாம்னு முடிவு பண்ணுறோம். அதை லெட்டர் எடுத்து பார்க்குறோம். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த பையனுக்கெலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா. ஏன்டா அப்படின்னு, அவன் எந்த காலேஜில் படிச்சிருக்கான் பாரு அப்படின்னு. சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி. இந்த கல்லூரி கிளாஸ் நடக்கிறத விட அடிதடி குத்து வெட்டு பஸ்ஸு மேலே நிற்பாங்க, அது மாதிரி ஒரு கல்லூரின்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தாலே பயமாக இருக்கும். நான் எந்த கல்லூரியில் நான் பேர்லாம் சொல்லிங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரியா. அப்போது அவன் என்ன சொல்கிறான், இந்த கல்லூரியில் படிக்கிற பசங்களாம் எப்படி இருக்கும் தெரியல அப்படின்னு அவனே முடிவு பண்ணிட்டான். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், டக்குன்னு பார்த்துட்டு இந்த சென்னையில் மச்சான் அதிகமாக கூப்பிடுவோம், மச்சான் அவன் வாங்கின மார்க்கை பாடுறா அப்படின்னா. நான் வாங்கி மார்க் ஷீட் பார்க்க திரும்பி பார்க்குறேன், பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கான் அந்த பையன். அந்த காலேஜில் கிளாஸ் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 5 பேப்பர், 3 வருஷம் 15 பேப்பரும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். ஆல் 15 பேப்பர்ஸ் 100க்கு 100. நான் சொன்னேன் எப்படா படிச்சிருப்பான் இவன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் கண்டிப்பாக அவனுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணி ஆகணும். இவன் 15 பேப்பர்லேயும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். நான் என் 12th எக்ஸாமில் 200க்கு 71 வாங்கியிருக்கேன் மேக்ஸில். வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவர்களில் நானும் ஒருத்தன், ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருக்கேன் நான். இப்போ நினச்சி பாருங்கள், நான் எங்கள் அப்பா கிட்டே போய், அப்பா இது மாதிரி ஒரு பையன் 100க்கு 100 வாங்கியிருக்கான், அவனுக்கு நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வேணா, எங்கள் அப்பா கட்டையால் அடிப்பார். நீ படிக்கிறது உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு திட்டிருப்பார். அதனால் எங்கள் அப்பா கிட்ட ஒரு பையன் சொல்கிறேன், அப்பா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு வாங்கணும், அந்த புக்கு 300 ரூபா, அதுக்கு ஒரு 300 ரூபா கொடுன்னு எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி ஒரு 300 ரூபா வாங்குறேன். என்னோட கான்ட்ரிபியூஷனாக அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டருக்கு 300 ரூபா போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். 2800 ரூபா கேஷியோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்குகிறோம். அதே ப்ரைடோட ரொட்டேரியன் குருமூர்த்தி கிட்ட போய், சார் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னும். அவர் போய் கொடுத்துட்டார் அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர், அந்த பையனுக்கு கொடுத்துட்டார். இந்த பையன் பேர் என்னன்னு தெரியாது, அடுத்து எங்கே போக போகிறான் அப்படின்னும் அவனுக்கு எங்களுக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் ரொட்டேரியன் கேட்டார், அந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணிட்டோம், கொடுத்தாச்சு. இது நடந்தது 1994. 1998 எனக்கு ஒரு லெட்டர் வருது, வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை நான் லேமினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெட்டர் எனக்கு மனப்பாடமாக தெரியும் இப்பயும். த லெட்டர் கோஸ் லைக் திஸ்: டியர் ரோட்ராக்டர் பாஸ்ட் பிரசிடென்ட் சுஜித் குமார் பிபி. அது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல அந்த பையன். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பெனவலன்ஸ். Your timely help of getting me a scientific calculator helped me graduate from Madras Institute of Technology, BTech. படிச்சு முடிச்சாச்சு. I'm currently placed in Bharat Heavy Electronics in Trichy with a salary of 26,000 rupees. Please find attached a check for rupees 13,000 rupees, which is 50% of my salary, towards Rotrack Club of Tambaram. The remaining 13,000 rupees I have donated to an orphanage in memory of my mother who is no more. I'll be forever indebted to you and your club. Please feel free to contact me for any help going forth. செந்தில் வேலன் அப்படின்னு போட்டு பேர் போட்டு அன்றைக்கி தான் கீழே பார்க்குறேன், ஓஹோ இந்த செந்தில் வேலனுக்கு தான் நம்ம அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். 1994 யாருன்னே தெரியாமல் ஒரு ப்ரைடுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுன்றதுக்காக வாங்கி கொடுத்த ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எங்களுக்கு 13,000 ரூபா திருப்பி வந்திருக்கு. இன்னைக்கு செந்தில் வேலன் இஸ் அ ப்ராஜெக்ட் டைரக்டர் இன் யுனெஸ்கோ பேஸ்ட் இன் ஜெனீவா. நான் பண்ணுற பல சேரிட்டி ஒர்க்குக்கு ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா அந்த செந்தில் வேலன், ரைட்? கீழே உட்காந்துருந்த கொஞ்ச நேரத்தில் இதுக்கு முன்னாடி பேசின சீஃப் கெஸ்ட் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னார், உங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் அந்த டைமில் இருந்தால் நாங்கள் படிச்சிருப்போம் தம்பி. நான் சொன்னேன், சார் நீங்கள் படிக்கலனாலும் நீங்கள் வாட் யூ ஹவ் அச்சீவ்ட் இஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறாரு. திருச்சியில் என் ஃப்ரெண்டை சொல்கிறேன், குரூப் 1 எக்ஸாம் யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கணும், அதுதான் என்னோட குறிக்கோள்ன்றாரு, ரைட்? கப்பலோட்டிய தமிழன் மட்டும் கிடையாது, அவர் அடுத்து என்ன செய்ய போகிறான்றதையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னு சொல்கிறேங்க இல்லைங்க, நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை வேறு யாருக்காவது உருவாக்கி தர முடியும்னு நினைக்கிறோம் பாருங்கள். அதனால தான் இப்போ இன்றைக்கி நான் செய்கிற வாய்ப்பு, இன்றைக்கி நான் செய்கிற வேலை, இதுக்கு விதை எங்கே போட்டது அப்படின்னு பார்த்தா ரோட்டரியில் தான். ரோட்டரி taught us what giving is all about. அந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துவோம் நம்ம. இதுக்காக வேலை செய்யாத ஒரு ரோட்டரி, இன்றைக்கி இந்தியா இஸ் போலியோ ஃப்ரீனா அது கவர்மெண்ட் பெருமை எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, ரோட்டரி எல்லாரும் நம்ம மாத்தட்டி சொல்லிக்கலாம், எங்களால் மட்டும் தாண்டா இன்றைக்கி பல்ஸ் போலியோ இல்லைன்னு. நான் டாக்டர் சிஎஸ்ஆர் கூட அடிக்கடி வாக்குவாதம் பண்ணுவேன். என்னோட பெரிய ரோல் மாடல் அவர் தான். நான் சொன்னேன், சார் ஒரு 4 சொட்டு வாயில் விட சொல்கிறீங்க, இதில் என்ன சார் ஆக போகுது அப்படின்னு. அவர் சொல்லுவார், நீ 4 சொட்டு சும்மா வாயில் விட்டுட்டு வரல,
you are blessing a generation that you will never be crippled again, that you will walk in 2 legs. அது எவ்வளோ பெரிய பிளெஸிங் தெரியுமாடா அப்படின்னுவார். நம்மளுக்கு எல்லாருக்குமே சேரிட்டி அப்படின்னா இல்லை, ஓகே ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்குறோம், ஒரு பெரிய விஷயத்துக்கு கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு பொருளாக கொடுக்கும்போது அது பெரிய சந்தோஷமாக இருக்காது. எனக்கெல்லாம் எப்படின்னா, ஐ நெவர் பிலீவ்ட் இன் செக் சேரிட்டி டில் சச் டைம் லைஃப் கிவ்ஸ் யூ லெசன். நீ செய்கிற எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அது யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ணும். நான் வேலை செய்கிறது இன்ஃபோசிஸில் 23 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஓகே, அப்படி பார்க்காதீங்க, வெளியில் வேலை கிடைச்சிது, பட் இருந்தாலும் அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சதுனால அங்கேயே வேலை செய்கிறேன். அங்கே ஒரு பார்க்குறாரு போல், பாவம் இந்த டிக்கெட்டுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல போல். அப்படி இல்லை, இன்ஃபோசிஸ் மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ இதை தாண்டி போகும்போது அந்த ஊருக்கு முன்னாடியே வந்து ஒரு ஊரப்பாக்கம்னு ஒரு இடம். இதெல்லாம் சிட்டி லிமிட்ஸ் தான். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூலுக்கு வந்து பெஞ்சு, சேரு, ஃபேனு வாங்கி கொடுக்கணுன்னாங்க. ஐ நெவர் பிலீவ்ட் இன் திஸ். ஏன்னா பெஞ்சு சேர்னால என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நான் தான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். போயிட்டு பெஞ்சு சேர்லாம் ஒரு 2 கிளாஸ் ரூமுக்கு பெஞ்ச் சேர் கொடுத்துருக்கோம், 2 சீலிங் ஃபேன் போட்டிருக்கோம், அவ்வளோதான் அந்த வேலை. அந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பே ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் வாஸ் அ வெரி ஈஸி ப்ராஜெக்ட் டு எக்ஸிக்யூட். முடிச்சுட்டு வெளியில் டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த டேபிளே உட்காந்துருக்கு, மேலேயே உட்காந்துருக்கா. பார்க்குறேன், ஏன் வரமாட்டா வெளியில் அப்படின்ட்டு. நான் என் கையில் ஒரு டீ இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு, செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அந்த பொண்ணு, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. அவளை அப்படியே பார்த்து நான் கேட்குறேன், நீ ஏன் வெளில வரல அப்படின்னேன். ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படின்ச்சு சிரிச்சுட்டே. உனக்கு சமோசா வாங்கி தரவா, எடுத்துகிட்டு வரவா? இல்லை வேணாம் அப்படின்ச்சு. அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது குடிக்கிறியா அப்படின்னேன். இல்லை இல்லை வேணாம் வேணாம், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ச்சு. அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் என்ன தோணுச்சு, ஒருவேளை கை காலில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்ட்டு. அவளுக்கு தெரியாமல் நான் தூரமாக போய் நின்று கை கால்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்குறேன், எல்லாம் நார்மலாக இருக்குது. எந்திரிச்சே வரமாட்டேங்கிறா. அப்போ நான் போய் அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு தோளில் கை போட்டு, நீ சொல்லு அங்கிள் கூப்பிட்றேன்ல, ஏன் வெளில வரமாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்களே, நீ ஏன் வெளில வரமாட்டேற அப்படி. அப்படியே என்னை திரும்பி பார்த்து கண்ணில் ஒரு ஸ்பார்க்கிள் இருக்கா வயசில், சொல்கிறா, இதான் அங்கிள் ஃபஸ்ட்டு டைம் நான் பெஞ்சில் உட்காடுறேன், ஃபேனு கீழே இதான் ஃபஸ்ட் டைம் உட்காடுறேன், எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் அந்த குழந்தை கீழேயே உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டது இல்லைல்ல, நம்ம தரையில் உட்காந்து நான் படித்தது கிடையாது இல்லை, அதனால் எனக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு சின்ன விஷயத்த ரசிக்குது அந்த குழந்தை. ஃபேனு கீழே எவ்வளோ ஜாலியாக இருக்குது, சில்லுன்னு காற்று வருது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்துக்கிறேன் அங்கிள் அப்படின்னாங்க. That's when I realized, no matter how small or big your act of charity is, it makes a difference to somebody else's life. It makes a difference. It's not the thousands of dollars. It's very very important. அதனால தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் நம்மளை எது கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா வேணுங்க, பணம் காசு கிடையாது. இட்ஸ் நாட் even your டைம். உங்களுக்குள்ள எம்பத்தின்னு ஒரு வேர்டு, அந்த எம்பத்தின்ற ஒரு கோஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ரோட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனை பார்த்து சிம்பத்தி இருக்குன்னா 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஐயோ பாவங்க, என்ன கொடுமை இல்லை, இதனால என்ன பிரச்சனை, 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. when you feel the pain of the other person, அதுதான் ரோட்டரி பண்ணுறாங்க. உன் வழியை நான் பார்க்குறேன்ற பாருங்க. ஏங்க நம்ம ஊரில் மனித கழிவுகளை மனுஷனே அள்ளிக்கிட்டு இருக்கிறான், இதை விட கொடுமை வேறு என்ன வேணும் நம்மளுக்கு சொல்லுங்கள். ஸ்பேஸுக்கெலாம் அனுப்பிச்சிட்டோம் நம்ம, மாங்கல்யான், சந்திரயான், இதெல்லாம் சூப்பர் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம ரோட்டில் பார்க்கும்போது அந்த சாக்கடைக்குள்ளேருந்து ஒரு உருவம் வெளியில் வருது. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர், சில பேர் மூக்கை மூடிட்டு போயிடுவோம். இன்னும் ஒரு கும்பல் இருக்குது, அதை பார்த்து அவன் பூர்வ ஜென்மத்தை கர்மான்னு சொல்லிட்டு போவான். அவனை தான் கூப்பிட்டு தலையில் நொட்டு 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 நொட்டணும். இதுக்கு கர்மாக்கும் ஒரு கர்மமும் கிடையாது. அவன் அந்த வேலையை செய்யலைன்னா உன் பொழப்பு நாரிடும், கர்மான்ட்டு போயிடுவான். இன்னொருத்தன் பாவன்ட்டு போயிடுவான். எவன் ஒருத்தன் இவன் வேலை உள்ளே இறங்கி வேலை செய்கிறானே, இவனோட கஷ்டம் போக்கணும்னு நினைக்கிறான், அவன் தான் எம்பத்தி உள்ள ஆள். He is a guy, and Rotarians, most of you Rotarians fall in that category. Your empathy quotient is the highest.